வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழக அரசு நேரடி வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா +2 முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை, அதாவது தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம், அதாவது இன்டர்வியூ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரைட் சைடில் எழுதிக்கணும். தென் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதே மாதிரி ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதணும். அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து எழுதிக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் நம்பர் 58, சூரிய நாராயணன் சாலை, ராயபுரம், சென்னை 600013 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அலுவலர் 1, இதுக்கு வந்து 27,804 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 40 வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக பணி, சமூகவியல், குழந்தை மேம்பாடு, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாதுகாப்பு அலுவலர், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சேம் சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சமூக பணி, சமூகவியல், குழந்தை மேம்பாடு, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், சட்டம், இது மாதிரி வந்து நீங்கள் பொது சுகாதாரம் இது மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமை போன்ற களத்தில் குறைந்தது 2 வருட அனுபவம், இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆற்றுப்படுத்துனர், ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம் ஆலோசனையில் பட்டதாரி, ஸோ இது மாதிரி ஏதாவதுல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா போதுமானது. பிஜி டிப்ளமோ ஆற்றுப்படுத்துதல் மற்றும் தொடர்பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது சமூக பணியாளர் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 18,536 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஏ பட்டம் சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல், ஸோ இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். கணினியல் தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடுத்தது கணக்காளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வணிகவியல், கணிதத்தில் வந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கணினி திறன்கள் அண்ட் டேலி பற்றிய அறிவு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தகவல் பகுப்பாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ பட்டம், புள்ளியியல் அல்லது கணிதம், பொருளாதாரத்தில் பட்டம், ஸோ இது மாதிரி வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதவியாளருடன் கூடிய தகவல் உள்ளீட்டாளர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்திலிருந்து அதற்கு சமமான வாரியத்திலிருந்து 12th முடிச்சு உடன் வந்து கணினியில் வந்து டிப்ளமோ அல்லது கணினி இயக்குவதில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. புறத்தொடர்பு பணியாளர், ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா chennai.nic.in, இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். தமிழில் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 58, சூரிய நாராயணன் சாலை, ராயபுரம், சென்னை 600013 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க இங்கிலீஷ்லேயும் வந்து இவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தெரியலனா கூட இதில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக உங்களுடைய எலிஜிபிள் வந்து எது இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான லாஸ்ட் டேட் 17/10/2022, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அட்ரஸில் வந்து அனுப்பணும். ஸோ எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து நீங்கள் தெரியல அப்படின்னு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டேஷ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணாமல் வந்து விடக்கூடாது. ஸோ இதிலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வந்து வச்சு அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்டுக்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.